ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வியாழக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு ஏனோக்கு. ஆதியாகமம் 5:24 சொல்கிறது, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். இன்றைக்கு நாம் சந்திக்கிற பரிசுத்தவானுடைய பெயர் ஏனோக்கு. பாவமுள்ள இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் ஜீவித்து தேவனோடு கூட சரி சமமாய் நடக்க முடியும் என்று நிரூபித்து காண்பித்த முதல் மனிதர் அவர். அவர் கர்த்தரை ஒரு உத்தம நண்பராகவும் தம்மோடு உலாவுகிறவராகவும் சஞ்சரிக்கிறவராகவும் ஒருமனப்படுகிறவராகவும் கண்டார். சேரக்கூடாத ஒளியின் வாசம் பண்ணுகிற அக்கினி பிளம்பான தேவனை தமது அன்பினாலும் ஜெபத்தினாலும் விசுவாசத்தினாலும் பூமிக்கு இழுத்து தனது நண்பராக்கி கொண்டார். ஏனோக்கை பாருங்கள். பழைய ஏற்பாட்டிலே முற்பிதாக்களின் கல்லறைகளின் மத்தியிலே ஜீவனுள்ள ஜெயஸ்தம்பமாய் கல்லறையற்ற முதல் மனிதனாய் எழுந்து நிற்கிறார். மரணத்தை ஏமாற்றிவிட்டு பரலோகத்துக்கு சென்றுவிட்ட அதிசய மனிதர் அவர். ஏனோக்கு என்ற வார்த்தையை ஏ மற்றும் நோக்கு என்று இரண்டாய் பிரிக்கலாம். ஏனோக்கு கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர். தனக்கு ஒத்தாசை வரும் பருவதற்கு நேராக தன்னுடைய கண்களை ஏறெடுக்கிறவர். பரலோக தேவன் பூமியின் குடிகளை பார்த்து, பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்கிறார். ஏசாயா 45:22. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. 34ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். ஏனோக்கு விசுவாசத்தினாலே கர்த்தரை நோக்கி பார்த்ததுடன் 300 வருஷங்கள் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். ஆதியாகமம் 5:22. 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ? ஆமோஸ் 3:3. இளம் தம்பதிகள் கையோடு கை கோர்த்தவர்களாய் தங்களுக்கென்று ஒரு புது உலகத்தை உருவாக்கி கொள்கிறார்கள் அல்லவா? அப்படியே ஏனோக்கு 300 ஆண்டுகள் முழுமையாக கர்த்தரோடு நடந்தும் அவர் சலிப்படையவில்லை. ஒவ்வொரு நாளும் பரமானந்தம் அடைந்தார். ஏனோக்கினுடைய விசுவாசத்தினாலே அவர் மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். எபிரேயர் 11:5. 2ஆம் வருகையிலே எக்கால சத்தம் தொனிக்கும்போது ஒரு கூட்ட ஜனங்கள் மரணத்தை காணாமல் மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அப்படிப்பட்ட புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு முன்னோடியாக ஏனோக்கு திகழ்ந்தார். இதுவரை அவர் மரிக்கவில்லை. எத்தனை ஆச்சரியமான மனிதர் அவர்! வேதம் சொல்கிறது, ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்திற்கு நீங்கும் வழிகள் உண்டு. 68ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம். நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். நீதிமொழிகள் 11:4. தேவப்பிள்ளைகளே, ஏனோக்கைப் போல கர்த்தரோடு நடக்க தீர்மானியுங்கள். உலகத்தாரோடு பேசுவதையும் பழகுவதையும் குறைத்துவிட்டு கர்த்தரோடு அதிக நேரம் செலவழியுங்கள். இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக சமீபமாயிருக்கிறதே. இன்றைய நினைவிற்கு எபிரேயர் 11:5. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். இன்றைய வேத வாசிப்பு காலை ஏசாயா
14, 15 மற்றும் 16 அதிகாரங்கள். மாலை எபேசியர் 5 அதிகாரம் 1 16 முடிய. அன்புக்குரிய அன்றனுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். ஏனோக்கைப் போல கர்த்தரோடு நடக்க பழகுங்கள். அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுங்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.